மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முத்தமிழ் அறிஞர் செம்மொழி நாள் இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக புரசைவாக்கம் தொகுதியிலே கிழக்கு மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டா கூட நான் வந்துடுவேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்ப்பது அரிது, அரிதிலும் அரிது. இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, அமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியிலே 1000 பேருக்கு தினம் சாப்பாடு போடுறாங்க. அந்த ஒரு நல்ல குணம் யாருக்குமே வராது. அதாவது உப்பிட்ட வரை உள்ளளவு என்று சொல்லுவது போல உணவளித்தவருக்கு நிச்சயமாக இந்த மக்கள் என்றும் அவர்களை பாராட்டுவார்கள், பாராட்டி கொண்டே இருப்பார்கள். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் கோவி செழியன் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களே, எனக்கு அறிமுகமான பிரசன்னா அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கழக தொண்டர்களே, பொறுப்பாளர்களே, அருமை நண்பர்களே, உங்களை தனித்தனியே பெயர் சொல்லவில்லை என்று வருந்த வேண்டாம். நாம் அனைவரும் ஒன்றுதான், மனிதர்கள். அந்த மனிதனை மதிக்க தெரிய வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். அதான் அமைச்சர் சொன்னாங்க, மாணவ செல்வங்களே பேரை சொல்லும் பொழுது கைத்தட்டுங்கள் என்று. ஒருத்தரை ஒருத்தர் பாராட்ட வேண்டும். நானும் பார்க்குறேன், இந்த பகுதியில் இருக்கிற மாணவர் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாருங்க. வருங்காலத்தில் தமிழகத்தை, இந்தியாவினுடைய பெருமையை நீங்கள்லாம் கொண்டு வரணும். உங்களை நம்பி தான் அந்த நாடே இருக்குது. மாணவர்களை பற்றி சொல்லும்போது இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நான் படிக்கிற காலத்தில் எங்கள் ஊர் பட்டுக்கோட்டை. அப்போ ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் குலக்கல்வி அப்படின்னு ஒரு பாதி நேரம் படிங்க, பாதி நேரம் தொழிலை பாருங்கன்ட்டார். அதில் நான்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என்ன விவசாயத்தில் போய் என்ன வயலுக்கு வரப்ப வெட்டுறதா, நடுவு நடுறதா, தண்ணி பாய்ச்சறதா, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். மற்ற தொழில்கள் வேறு. அந்த குலக்கல்வி திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்ததுனால நான் என்னுடைய படிப்பை 8th ஸ்டாண்டர்டோட முடிச்சுக்கிட்டேன். ESLCன்னு சொல்லுவாங்க அப்போ. அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்புக்கு SSLCம்பாங்க, அப்புறம் PUCம்பாங்க. இப்போ எல்லாம் மாறி போச்சு. அப்படி நான் படிக்க முடியவில்லை என்றாலும் பல காரணங்கள் இருந்தது. நீங்களெல்லாம் படித்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், பிறந்த வீட்டுக்கும் தாய் தந்தையருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு முதல்வர் அவர்கள் மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல, காலை உணவு திட்டமும் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு. மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இரவும் பகலாகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதல்வர் தான் இன்றைக்கு தமிழக மக்களை, குறிப்பாக பெண்களை, மாணவ மாணவிகளை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த முதல்வருக்கு பக்கத்துணையாக, உறுதுணையாக இருப்பவர் என்று சொன்னார் நம்முடைய அருமை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான். அவர் எப்போ சாப்பிட்றாரு, எப்போ தூங்குறாரு, எப்போ வேலை செய்கிறாருன்னு இல்லை. மக்கள் பணி, மக்கள் பணி, மக்கள் பணி. முதல்வர் எதெல்லாம் சொல்கிறாரோ அத்தனை ஓடி ஓடி வேலை, அதாவது பம்பரமாக வேலை செய்கிறாருன்னு சொல்லுவாங்கள்ல, அது அப்படி ஒரு பம்பரத்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள்.
இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவை செழியன் அவர்கள் பதவியேற்றவுடன் மிக சிறப்பாக செய்கிறார்கள். அத்தனை அமைச்சர்களும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறவர்கள் அவரவர்கள் வேலையை அவரவர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அருமை சகோதரர் மதிப்புக்குரிய மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் போல அத்தனை பேரும் இன்றைக்கு பம்பரமாக சுற்றி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து கொள்ளலாம், எல்லாம் கொடுக்குறாங்க. இதை விட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த 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 முதலமைச்சரும் மக்களுக்கு இதை விட யாரும் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா கடன் கடன் சொல்கிறாங்க. அந்த கடனை வாங்கி செய்யும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்து விடுது, ஒரு மரணம் நடந்து விடுதுன்னா ஒரு 5 லட்சம் ரூபாயை தமிழக முதல்வர் வந்து அறிவிப்பார். உடனே மற்ற மாற்றுக் கட்சிக்காரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, 5 பத்தாது 25 கொடுன்றாங்க. எங்கள் ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு எப்படி என்ன எதுக்கு அதுக்கும் கொடுக்கணும்னு தெரியும். அதை அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பொன்னான இந்த ஆட்சியில் நீங்களெல்லாம் நல்லா படித்து உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள்லாம் வருங்காலத்தில் வந்து உங்கள் பெற்ற தாய் தந்தையருக்கும் இந்த நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.